Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ் தேர்வு நடந்தது இல்லையா, அதில் ஜிஎஸ் பேப்பர் 2 ஏற்கனவே பேப்பர் 1ஓட ப்ரூஃப் வீடியோ நேற்று காலையில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து பேப்பர் 2ஓட ப்ரூஃப் வீடியோ. நம்மளுடைய ப்ரிலிமினரி பாங்கன் பேட்ச் ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, சோஷியல் இஷ்யூஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்த டாபிக் எடுத்த பாங்கன் பேட்சில் இருந்து ஏற்கனவே பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 100% ரிஃப்ளெக்ஷன் இருந்தது. நம்ம என்ன டாப்பிக்கில் எடுத்தோமோ எல்லாமே வந்துருந்தது. இப்போ அடுத்து பேப்பர் 2 வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் தேர்வு குறிப்புகளில் இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து மெயின்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்க்குற எல்லாமே இந்த பாங்கன் பேட்சோடது. யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி எலாபரேட்டடாகவே நடத்தி கொடுக்குறேன். ஏன்னா மேபி எக்ஸாம் சிலபஸில் அதை ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1899. தமிழ் பேட்சுக்கு 1333. கோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் நம்மளுடைய ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காலாக் அகாடமி அப்படின்னு. உங்களுடைய ஆதரவுனால நம்மளுடைய ஆப் வந்து 2000 டவுன்லோட்ஸை நெருக்கி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 8 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2000 டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது வெகு விரைவில் இல்லை, இன்றைக்கே நடந்தாலும் நடந்துடும். ஓகே, இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேளுங்க. அதே மாதிரி கொஞ்சம் 12 மணிக்கு மேலே கால் பண்ணாதீங்க, ஏன்னா கிளாஸில் ஒரு சம்பவத்தையும் சொல்லியிருந்தேன். எஸ், காலாக் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற நம்மளுடைய ஜிமெயில் நம்பர், ஜிமெயில் ஐடி. இது நம்மளுடைய டெலிகிராம் ஐடி. ஸோ இந்த டெலிகிராம் ஐடி அப்படிங்கிற நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு காலாக் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஓகே, ஸோ நாம் நடத்தியவை ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, சோஷியல் இஷ்யூஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஓகே, ஜிஎஸ் பேப்பர் 2 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க் கேள்வி. இதில் வந்து தமிழக அரசியல் கட்சிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி தொகுத்துரைக்க. இந்த தமிழக அரசியல் கட்சிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மெட்ராஸ் யுனைடெட் லீக்லேருந்து எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற அமைப்புகளும் எழுதலாம், அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. மெட்ராஸ் யுனைடெட் லீக் எழுதி நீதி கட்சி எழுதும். அது நீதி கட்சிக்கு முன்பு இருந்த அமைப்புகள்னு ஒரு ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறம் நீதி கட்சி, ஏன்னா நீதி கட்சியிலேருந்து தான் இன்றைக்கி தொடக்கம் எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சியிலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்துச்சு, அதிமுக வந்துச்சு, இது எல்லாமே. ஸோ அப்போ நீதி கட்சியில் ஆரம்பித்து நீங்கள் அதிமுக வரைக்கும் எழுதி முடிங்க. அதில் அதிமுகவில் வந்து 1976 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றப்பட்டது இல்லையா, அது வரைக்கும் நம்ம நோட்ஸில் கொடுத்துருப்போம், அது வரைக்கும் எழுதுங்க. அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல, எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஜெயிச்சாங்கல்ல, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 21 நீதி கட்சிக்கு முன்பு இருந்த அரசியலமைப்புகள்: ஆதி திராவிட ஜனசபை, மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம், மெட்ராஸ் யுனைடெட் லீக் அல்லது மெட்ராஸ் ஐக்கிய கழகம். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சிக்கு முன்னாடியே தியாகராய செட்டி போன்றோர் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்ச பிற்பாடு தான் அந்த 30 நான் பிராமின்ஸ் மீட்டிங் வந்து 20 நவம்பர் 1916 நடக்கும். ஸோ நீதி கட்சிக்கு முன்னாடியே அவங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அப்போ நம்ம தாராளமாக அதை வந்து எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி. ஸோ நீதி கட்சியோட உருவாக்கம் எழுதிட்டு, இது எல்லாமே பேஜ் நம்பரில் இருக்கும். நீதி கட்சியோட உருவாக்கம் எழுதிட்டு நீங்கள் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எழுதலாம். வந்திருக்கு இல்லையா? திமுக உருவாக்கிய தலைவர்கள், அதுக்கப்புறமேட்டு 1976 அதிமுக தேசிய கட்சியானது, இது வரைக்கும் நீங்கள் எழுதலாம். சரியா? ஸோ இதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மார்க் கிட்ட வந்துடும். நீதி கட்சிக்கு முன்பு இருந்த அமைப்புகள் எழுதிக்கோங்க. அதுபோக இப்போ நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எழுதும்போது, எக்ஸ்ட்ரா மார்க்குக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எழுதும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த நீதி கட்சி எழுதும்போது கட்சியோட கொடியும் அமைப்பு முறையை எழுதிக்கலாம். திமுகவுக்கு நீங்கள் எழுதலாம், அதிமுகவுக்கு நீங்கள் எழுதலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ கட்சியோட கொடியும் அமைப்பு முறையை எழுதும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீதி கட்சியோட கொடியில் சின்னத்தில் பார்த்தீங்கன்னா தராசு சின்னம் இருக்கும். இதிலே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறம் கொண்ட கொடியின் நடுவே வெள்ளை நிறத்தில் தராசு சின்னம் இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுங்கிறத தாண்டி இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆப்டான பாயிண்ட்ஸ். அப்போ நீங்கள் இதை எழுதும்போது எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து நம்ம கிடைக்கும்ல. ஓகே, தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி. இந்த சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, ஈவன் சட்டமன்றத்தில் கூட இருந்தாங்க இல்லையா. ஸோ தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியோட முகங்களை யார் அறியப்பட்டால் இது எல்லாமே இந்த டேட்டாவில் வந்து இருக்கும். இது ஐஎன்எம்லேயும் இருக்கும், தமிழ்நாடு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சுயராஜ்ய கட்சி நம்ம எழுதிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 21 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டாவது இந்த கொஸ்டினுக்கு வந்து தன்னாட்சி இயக்கத்தோட ஆதரவு பெற்ற வேட்பாளர்களால் மெட்ராஸ் ஐக்கிய கழகத்தின் வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. நீதி கட்சி உருவாக்கத்துக்கு முன்பு இதை தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ தன்னாட்சி இயக்கத்தோட ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை எழுதி
இவங்க அரசியலில் வந்து ஆதரவளித்தாங்க சில வேட்பாளர்களுக்கு அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். சரியா? ஓகே. 22 சங்ககால மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு அவர்களின் தொழில்களே காரணம் என்பதை நிறுவுக. 9th புக்கில் இருக்கும், 9th ஹிஸ்ட்ரி புக்குன்னு நினைக்கிறேன், அதில் கொஞ்சம் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு 3 டேட்டா சொல்கிறேன். இந்த 3 டேட்டாவும் நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் யூனிட் 8ல் எடுத்த சங்ககாலம் அவுட் சோர்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வாணிபம் பற்றி கொடுத்துருப்பேன். இது வந்து அவுட் சோர்ஸு வேற ஒரு புக்லேருந்து எடுத்துருந்தேன். அதில் நம்மளுடைய சங்க காலத்தில் நடந்த வாணிபம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த நாலங்காடி அல்லங்காடி எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதை தாண்டி பண்டமாற்று முறை இருந்ததை பற்றி சொல்லியாச்சா, சொல்லிட்டு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்று போக்குவரத்து சாதனம், தென் வணிக சாத்து இந்த இருக்கு இல்லையா. ஒரு வணிகம் அப்படிங்கிறது இந்த சாத்து வாணிகம், அதாவது சாத்து வாணிகம் அப்படிங்கிறவங்க யார், உங்க வந்து கூட்டம் கூட்டமாக போய் தரை வழியாக வாணிகம் பண்ணுறவங்க. ஓகேங்களா? ஸோ சாத்து வாணிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது வந்து தரைவழி வாணிகம். கடல் வழி வாணிகம்னு ஒன்று இருக்குது. அப்போ தொழிலில் இந்த ரெண்டே நீங்கள் மெயினாக எழுதலாம். இதில் என்ன இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம், நானே நோட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கடல் வாணிபம், இது சங்க காலங்களில் நடந்ததை தான் நம்ம எழுத போகிறோம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வணிகம் சிறப்பாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டி பட்டமும் எட்டி பூவும் கொடுக்கப்படும். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. சங்க காலத்தில் வணிகம் நல்லா பண்ணவங்களுக்கு எட்டி பட்டம் எட்டி பூ கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். இதை தாண்டி சுங்கவரி யவன வரி இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து ஓகே, இந்த இருக்கு பாருங்க, இது வந்து 9th ஹிஸ்ட்ரி புக்கு. இதில் அந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை உற்பத்தி எழுதியிருப்பாங்க. ஸோ வேளாண்மை உற்பத்தி தாண்டி இரும்பு உருக்குதல், தங்க நகை, இது எல்லாமே இங்கே வந்து இருக்கும். இதையும் நம்ம வந்து எழுதியிருந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து சங்க காலத்தில் இருந்த உங்களுக்கு வந்து தொழில்கள் தான். இது ஒன்னொன்று தொழில், வணிகம் அப்படிங்கிறதும் ஒரு தொழில் தான், வேளாண் உற்பத்தியும் ஒரு தொழில் தான். அப்போ இது எல்லாமே நீங்கள் எழுதியிருக்கலாம் இல்லையா? ஓகே, இதுவும் நம்ம நோட்ஸ்லேயே கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறதுக்கு ஸ்கூல் புக்கை கட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஓகே, சரி, ஓகே சார். இதுக்கப்புறம் இதில் என்ன எழுதியிருந்துருக்கலாம் அப்படின்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கா, அதில் நம்ம ஆர்கியாலஜி வந்து இப்போ ஒன்னொன்றுலையும் இரும்பு வாள்கள் கிடைச்சதா, அப்போ இரும்பு உருக்குற தொழில் வந்து இருந்துச்சுல்ல, அதை நீங்கள் எழுதியிருந்துருக்கலாம்ல. இரும்பு வாள் செய்கிற தொழில்நுட்பம் இருந்துச்சு. இரும்பின் தொன்மை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனல்லே இருக்குது. இரும்பு உருக்குற தொழில்நுட்பம் இருந்துச்சா, நெல் இருந்துச்சா, அதுக்கப்புறமேட்டு ஈட்டிகள் செஞ்சாங்களா, அதுக்கப்புறமேட்டு வெம்பக்கோட்டையில் 2 பக்கம் கைப்பிடியோடு இருந்த தோசைக்கல் இருந்துச்சா, சுடுமண் சிற்பங்கள் கிடைச்சதா, மணிகள் செய்யப்பட்ட தொழிற்சாலை இருந்துச்சா, இது எல்லாமே எழுதலாமே. முத்துக்குளித்தல் எழுதலாம். இது எல்லாமே சங்க காலத்தில் நிகழ்ந்தது தான் நம்மளோட அகலாய்வே சொல்லுது. அப்போ அகலாய்வில் இருந்து நீங்கள் இதுக்கு ஆன்சர் எழுதிருக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கொடுமணலில் கிடைச்ச செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தானால புலி. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு தொழில் தானே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எழுதியிருந்திருக்கலாம். கரெக்டா? ஓகே, அடுத்து 23 கீழடி தமிழர் நாகரிக வரலாற்றின் உயிர்நாடி என்பதை நிறுவுக. இந்த உயிர்நாடி அப்படின்னு சொல்லும்போது கீழடியில் வந்து தொன்மையான தமிழ் எழுத்து பற்றிய ஆதாரம் இருந்தது, தொன்மையான நெற்பை இருந்தது, குதிரை பயன்படுத்தியதற்கான ஆதாரம் இருந்தது. அதே மாதிரி இங்கே பயன்படுத்தப்பட்ட குறியீடுகள் சிந்து சமவெளி நாகரிக குறியீடுகளோட ஒத்து போச்சு. இது எல்லாமே நம்ம தொன்மை வரலாற்றின் உயிர்நாடி அப்படின்னு எழுதிட்டு எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த நெல்லின் தன்மை அப்படிங்கிற தமிழ் எழுத்தின் தன்மை அப்படிங்கிற இந்த யூடியூப் செஷன் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இதில் வந்து தமிழ் எழுத்தின் தொன்மை, இதுக்கும் கீழடி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள், தட் மீன்ஸ் தமிழ் எழுத்துக்கள் கீழடியில் கிடச்சிருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழடியில் வந்து நெற்பயிர் கிடச்சிருந்தது, ரொம்ப பழமையான நெற்பயிர் கிடச்சிருந்தது. இதை வச்சு நம்ம எழுதியிருந்திருக்கலாம். அதையும் தாண்டி கீழடியை நான் நோட்ஸ்லேயே ஆர்கியாலஜிலையும் தனியாக கொடுத்துருக்கேன், அதுதான் இது. அதுலேயும் கீழடியில் நீங்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு எழுதினீங்கனாலே போதுமானதாக தான் இருந்திருக்கும். நம்ம உயிர்நாடி அப்படின்னு சொல்லும்போது அதுதான் பழமைன்னு அர்த்தம், அங்கேருந்து தான் எல்லாம் பில்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நான் முதல்ல உங்களை என்ன எழுத சொன்னேன், தொன்மையான நெற்பயிர், தொன்மையான தமிழ் எழுத்து, குதிரை பயன்படுத்தி. ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனே நம்ம குதிரை இல்லைன்னு சொல்கிறோம்ல, இங்கே இருக்கிற குறியீடும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கிற குறியீடும் ஒன்று சொல்கிறோம். ஆனால் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே இருந்திருக்கோம் போலுக்க. ஏன்னா நம்மக்கிட்ட குதிரை பயன்படுத்துனதுக்கான ஆதாரம் இருந்திருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எழுதலாம். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் கேள்வி. இதில் பல்லூடகங்களின் வழிகற்றல் மற்றும் கற்பித்தல் நிகழ்வை மதிப்பிடுக. எவாலுவேட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் த்ரூ மல்டிமீடியா. ஓகே, இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எழுதலாம். முக்கியமாக டிஜிட்டல் எஜுகேஷன் இருக்குல்ல, ஏன்னா மல்டிமீடியா அப்படின்னா டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், இது எல்லாமே. இதுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா NILPன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த NILP அப்படிங்கிற ஸ்கீம் இதை வந்து நீங்கள் ரீசெண்டாக எழுதியிருந்திருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். இந்த NILP அப்படிங்கிற, ஏன்னா நம்ம
இந்த லேர்னிங் த்ரூ மல்டிமீடியாவுக்கு இது ஒரு எக்ஸாக்டான உதாரணமாக வரும். ஏன்னா சார் இப்போ டீச்சிங்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம். லேர்னிங் த்ரூ மல்டிமீடியா அப்படிங்கிறப்ப டீச்சிங் த்ரூ மல்டிமீடியான்னு சொல்கிறப்ப இதுக்கு இந்த ஸ்கீம் கரெக்டாக வரும். என்னென்னா இந்த NILP அப்படிங்கிறது வயது வந்து ஒரு கல்வி இருக்குல்ல, 15 வயசுக்கு மேற்பட்ட கல்வியறிவு அற்றவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த NILP ஸ்கீம் இருக்குது. இந்த NILP ஸ்கீமில் ஓட்லெஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சரியா, OTLAS, ஓட்லெஸ். இன்னைக்கு கூட கிளாஸில் சொல்லியிருந்தேன். இந்த ஓட்லெஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன தெரியுங்களா, டிஜிட்டல் எஜுகேஷன் பண்ணுறது. அதாவது இணைய வழியாக கல்வியறிவு பெற்ற 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கல்வியறிவு கொடுக்குறது. எஜுகேஷன்லேயே குறிப்பிட்டிருக்கிறேன் நான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் குறிப்பிட்டிருப்பேன். டிஜிட்டல் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு எஜுகேஷன் சிஸ்டமில் தனியாகவே குறிப்பிட்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி ஏன் இந்தியாவில் முக்கியம் முதற்கொண்டு சொல்லியிருப்பேன். இதை தாண்டி இதுக்கு சில ஸ்கீம்ஸும் இருக்கும். நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி, தென் பாத்ஷாலா, தென் தீக்ஷா, தென் பிரக்யதா. இந்த பிரக்யதா நீங்கள் முக்கியமாக எழுதியிருக்கணும். ஏன்னா இதுதான் எய்ம் டு இம்ப்ரூவ் ஆன்லைன் எஜுகேஷன் அண்ட் என்ஷூர் த சேஃப்டி அண்ட் அகாடமி வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம ஆன்லைன் எஜுகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுதான் பிரக்யதா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த பிரக்யதா கைட்லைன்ஸ் கட்டாயம் எழுதியிருக்கணும். NILPயும் எழுதியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. தென் ஸ்டெப்ஸ் ஃபார் டிஜிட்டல் ஆன்லைன் எஜுகேஷன் அண்டர் பிரக்யதா. இதில் ஆன்லைன் எஜுகேஷனுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம எழுதினோம்னா இதுக்கு சரியான பதிலாக இருந்திருக்கும். ஓகே. டிஜிட்டலி அக்சசபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டைசி. இப்போ ஒரு கேள்விக்கு பல விதமான பதில்கள் எழுதணும்ல, அதில் இது முக்கியமானது என்ன அப்படின்னா டிஜிட்டலி அக்சசபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பை த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆன்லைன் கல்வி கொடுக்கறதுக்காக இது. அப்போ இது வந்து இன்னொரு பார்ட்டு ஆன்லைன் எஜுகேஷனில், அதை நம்ம எழுதலாம். தென் நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இது வந்து நம்ம NPTELனு சொல்லுவோம்ல, யூடியூப்லலாம் ஆன்லைன் எஜுகேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள எழுதலாம். ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு, ஓகே. நேஷனல் டிஜிட்டல் எஜுகேஷன் ஆர்கிடெக்சர் NDR. இது எல்லாமே நம்ம இந்த மல்டிமீடியா எஜுகேஷன் லேர்னிங் இருக்குல்ல, அதுக்கு நம்ம எழுதலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் யாவை? சுயமரியாதை இயக்கம் A to Z PDF ஒரு PDF கொடுத்துருக்கேன். எந்த PDFல இருக்குன்னே சொல்லிடுறேன். சுயமரியாதை இயக்கம் A to Z PDF இதுதான் ஒரு அடிப்படை சோர்ஸ் மாதிரி. ஏன்னா அந்த காலகட்டங்களில் இருந்தவங்களே எழுதின புக்கு, அந்த புக்கிலேருந்து தான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் இருக்கிறது எழுதினாலே போதும். கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 30 நோக்கங்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. கொள்கைகள், நோக்கங்கள், கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, கொள்கை, குறிக்கோள், கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு 30 கிட்ட இருக்கும். பேஜ் நம்பர் 71. இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எழுதியிருந்தாலே போதும். ஏன்னா இங்கே மார்க் என்ன அப்படின்னா 15 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் பாதி உங்களுக்கு ஞாபகம் இருந்து எழுதியிருந்தாலே போதும். காட்டுறேன் என்னென்ன அப்படின்னு இருக்கு இல்லையா, 5, 6, 7, 8ன்னு இருக்கும். ஒரு 30 பாயிண்ட் இருக்குது, அது எழுதினாலே போதுமானது. அடுத்த கேள்வி பார்ப்போமா. சிற்பக்கலையின் சிறப்பியல்புகளை தமிழ் இலக்கியங்கள் எடுத்துரைக்கும் பாங்கினை விளக்குக. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக எழுத முடியாது. 2 கொஸ்டின்கால இது ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு இதில் சார் இதை நான் கட்டாயம் எழுதியே ஆகணும் அப்படின்னு வரும்போது எனக்கு தெரிஞ்ச நான் நடத்தின ஒரு சில கீ பாயிண்ட்ஸை சொல்கிறேன். இதில் முக்கியமாக இந்த சிற்பக்கலையின் சிறப்பியல்புகள் பற்றி தமிழ் இலக்கியங்கள் எடுத்துரைக்கும் பாங்கில் நெடுநல் வாடையை நீங்கள் எழுதியிருக்கணும். ஏன்னா நெடுநல் வாடைக்கு சிற்ப பாட்டு அப்படின்னே ஒரு பேர் உண்டு. இந்த நெடுநல் வாடையில் உதாரணங்கள்லாம் அழகாக இருக்கும். ஒரு அரசி படுத்திருப்பாங்க, அவங்களோட கட்டிலோட கால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் புலி உருவம் இருக்கும். இதெல்லாமே தெளிவாக நெடுநல் வாடையில் குறிப்பிடப்பட்டிருக்கும்ல. ஸோ நெடுநல் வாடை நீங்கள் எழுதியிருந்திருக்கலாம். இது வந்து பேஜ் நம்பர் 55 இருக்கும். சங்கத்தமிழ் இலக்கிய தொகுப்பான 10 பாட்டு நூல்கள் ஒன்றான நெடுநல் வாடை சிற்ப பாட்டு அப்படின்னு அழைக்கிறோம். ஏன்னா அதில் சிற்பங்கள், ஓவியங்கள், அரண்மனையின் அழகு ஆகியவை பற்றி தகவல்கள் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. இதுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து நீங்கள் எழுதியிருக்கலாம். குறிப்பாக அந்த அரசி அந்த அந்தப்புறத்தில் அந்த கட்டிலில் படுத்திருப்பாங்க, அந்த பாட்டை கூட எடுத்து எழுதியிருந்திருக்கலாம். ஓகே. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுகற்கள் இருக்குல்ல, நடுகற்களும் சிற்பம் தான். ஸோ புறநானூரில் நடுகற்கள் சொல்லப்பட்ட விதம் இதை பற்றி நீங்கள் எழுதியிருந்திருக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் நடுகற்கள் பற்றி போட்டிருக்கோம். இந்த டாப்பிக்லேருந்தும் கண்டென்ட் எடுத்து நீங்கள் சிற்பக்கலை எழுதியிருந்திருக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம வேறு எதுவும் எழுத முடியாது. சிலப்பதிகாரத்தில் ஒரு சில இடங்கள் அந்த மாதவி நாடனம் ஆடுவாங்கல்ல, அப்போ ஒரு சில சிற்பங்கள் வரும், அதை வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம். பெரும்பாலும் புறநானூரில் நடுகற்கள், நெடுநல் வாடை பற்றி எழுதியிருந்துக்கலாம். இது தெரியாத பட்சத்தில் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதே நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தெரியாத பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ இது வந்து
நம்ம நடத்தின டாப்பிக்லேருந்து வந்த கொஸ்டின். ஓகேங்களா? அதில் பெரும்பாலும் எல்லாமே நம்ம நோட்ஸ்லேயே இருக்குது. அதை தான் இப்போ காட்டியிருக்கேன். பேப்பர் 3க்கான ப்ரூஃப் வீடியோ நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஏன்னா பேப்பர் 1ல் நம்ம டாப்பிக்லேருந்து நிறைய வந்திருக்கும் நடத்துனது. நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கோ, பாலிட்டியோ, ஜாகிரஃபி, எக்கனாமி எடுக்கல இல்லையா? அதனால தான் நான் அதுலேருந்து கண்டென்ட் எடுத்துகிட்டு வரல. நான் என்ன எடுத்துருக்கனோ அதுலேருந்து வந்ததை காட்டிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த ஜிஎஸ் பேட்சில் தான். யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1899 ரூபா. தமிழுக்கு 1333. இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் வாங்கணும் அப்படின்னா 9597186557க்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள். இது காலாக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப்பு. ப்ளே ஸ்டோரில் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இது மொபைல் நம்பர், இது மெயில் ஐடி, இது டெலகிராம் ஐடி. இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் போட்டு விட்றேன். காலாக் அகாடமி அப்படிங்கிறது நம்ம அஃபிஷியல் டெலகிராம். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னா ஜிஎஸ் பேப்பர் 1 அந்த ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், அது கீழேயே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் நீங்கள் இப்பயும் போய் பார்க்கலாம். அதில் வந்து நிறைய பேர் அடுத்த டாபிக் என்ன எடுக்க போகிறீங்கலாம் கேட்டிருந்தீங்க. நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.